என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டிஎன்ஏ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஜெயின் மூவி ரிலீஸா? பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின். அவங்கள எண்ணி எண்ணி பார்க்க ஓ, இவங்க தான் ஹீரோயினா? நார்மலா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வரணும். சாபத்துக்கு ரெண்டு சைடு இருக்கா? உன்ன மாதிரி உதவாக்கற நான் என்ன போய் எவடா வருவா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? டூ சைட்ஸ் ஃபார் பெட்டர். ஓ, ஒண்ணு பார்க்க கல்யாணம் ஆயிருமா? நம்ம பாப்பா என்ன மாதிரி பிறந்தா நீ பார்த்துப்ப இல்ல? என்ன? வாடா. ஓ, அந்த டைரக்டரா? ப்ரீவியஸா மென்டல் இல்னஸ் இருந்ததா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒண்ணு இல்ல டாக்டர். திவ்யா, அப்போ அது வந்து போஸ்ட் பார்ட்டம் சைக்கோசிஸா இருக்கலாம். இந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட் போய் சொல்லுமா? அப்ப நான் போய் சொல்றேனா? என்னங்க? இல்ல சிவிலா சொல்லானு கிரைம். ஜெயில இருந்து எவனா ஓ, வந்து டைரக்டர் வந்து அந்த மான்ஸ்டர் அந்த படம் அவங்க எடுத்தவங்க. ஜெயிலில் தான் நடக்கும். தொழில் முறையாக செய்கிறவன் இதை செய்யல சார். உங்க குடும்பமே கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேவரா தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திவ்யா, நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல ஆனந்த். இதெல்லாம் செய்யலன்னா செத்துருவாடா. இவங்கள காயத்ரி என்ன எப்படி இருந்தாங்க? பயங்கர கிளாமரா. ஜூன் 20 சூப்பரா இருந்துச்சு. ஆனா புரியவே இல்லை, அவங்க சைக்கோவா ஆயிடுறாங்களா அவங்க ஒய்ஃபு? ஏதோ பின்னாடி ஏதோ அவங்களோட முன்னாடி வந்து ஏதோ அந்த அந்த ஏதோ பிரச்சனை இருந்திருக்கா, ஏதாவது மென்டல் இல்னஸ்ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராப்ளம் ஏதோ இருந்திருக்குங்கிறாங்க. எனக்கு பார்த்த வரைக்கும் ஸ்டார்டிங்லயே அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு பாட்டி கட்டப்பை வச்சு நிக்குது. எனக்கு தெரிஞ்சு குழந்தைய திருடத்து கூட வந்திருக்கலாம். எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதை பார்க்கும்போது. ஆனா குழந்தைய திருடிட்டு போயிட்டாங்களோ? அவங்க சொல்றாங்க இது என் குழந்தை இல்லைன்னு ஒருவேளை சொல்லலாம். இதை யாரும் நம்ப மாட்டாங்களோ ஓ, என்னமோ. அதான் டிஎன்ஏ எடுப்பாங்களோ? டிஎன்ஏ நினைக்கிறேன். லாஸ்ட்ல அந்த டைட்டில் காட்டும்போது குழந்தை சவுண்ட் கேட்டுச்சு. டிஎன்ஏன்னு காட்டும்போது குழந்தை சவுண்ட் கேட்டுச்சு. என்னோட இது அதுதான். ஏன்னா இது உண்மையா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கதை அவருக்கு. ஏன்னா இது ஒரு குழந்தைய இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு மேபி இருக்கலாம், அது தெரியல எப்படி இருக்கு. அப்படிதான் தோணுது. ஆனா அதான் அதை எப்படி அவங்க பயங்கர த்ரில்லிங்கா இதா கொண்டு போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், இப்படி நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்